ஒருவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா இந்தியா தான் ஜெயிக்கும். ஆனா தோத்து போறதுமே இந்தியாவா தான் இருக்கும். அது எப்படி இந்தியா தோக்கும்னு கேட்டோம்னா, இந்தியால தான் அதிக அளவுல ராணுவ வீரர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இருக்காங்க. அதுவே பாகிஸ்தான் சைடு பார்த்தோம்னா வெறும் 6 லட்சம் ராணுவ வீரர்கள் தான். மிலிட்டரி டேஞ்சர்ஸ் மட்டுமே 4700 வச்சிருக்கு. ஆனா பாகிஸ்தான் 2400 மட்டும் தான் வச்சிருக்கு. நம்ம ஊர்ல துப்பாக்கில இருந்து தோட்டா வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம நாட்டுல தயார் பண்றதுனால தொடர்ந்து பல மாதங்களுக்கு நம்மளால போர் செய்ய முடியும். இதுவே பாகிஸ்தான் 4 நாள் கூட தாங்காது இந்தியா கூட போர் செஞ்சா. அப்படி இருந்தும் எப்படி இந்தியா தோத்து போகும் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை பாகிஸ்தான் போர்ல தோல்வி அடைகிற நிலைக்கு போயிட்டா தன்னுடைய நாடே அழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு இந்தியா மேல அணு ஆயுதத்தை பயன்படுத்திடும். அதனாலதான் இந்தியா ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிரும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்தியா அப்படி இல்லைங்க. நாங்க எந்த விதத்திலுமே அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு கொள்கை ஒண்ணு வச்சிருக்கு. ஒருவேளை பாகிஸ்தான் அணுகுண்டு மூலமா இந்தியாவை தகர்க்க நினைச்சா நிச்சயமா இந்தியா தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய கொள்கையுமே தகர்த்துரும்.